கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, உங்கள் யாவருக்கும் முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வார்த்தைகள் கூட தெரிவித்துக் கொண்டு, இந்த நாள் வரை கூட நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த நாளில் கூட இந்த காலை வேளையிலே நம்முடைய பிதாவாகிய தேவனை ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தைகளை கேட்கவும் கிருபை செய்த நம்முடைய ஆண்டவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் எடுத்துக்கொள்வோம். வருகிற மார்ச் 31ஆம் தேதி நம்ம கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொள்ள இருக்கிறோம். ஸோ அதற்கு ஆயத்தமாக பாடங்களை நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் கூட இந்த நாளில் கூட ஒரு சத்திய பாடத்தை தியானிக்கும்படியாக அடியனுக்கு கிருபை செய்த பிதாவாகிய தேவனுக்கு மீண்டுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் நன்றிகளை துதிகளை நான் எடுத்துக்கொள்கிறேன். சகோதரர் சொன்ன விதமாக நம்ம பார்க்குற பாடத்தினுடைய தலைப்பு என்னென்னு பார்த்தோன்னா, உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துதல் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த பூரணம் அப்படிங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் பார்க்கும்போது என்ன பார்க்குறோன்னா பர்ஃபெக்ட் இல்லைங்களா, பர்ஃபெக்ட் த்ரூ சஃபரிங்ஸ் அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழாக நம்ம பார்க்குறோம். ஸோ இது எங்கேருந்து எடுத்துருக்கோம்னா ரீப்ரின்ஸ் நம்பர் 1806. ஸோ அதுலேருந்து தான் நம்ம இந்த பாடத்தை நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு ஆதார வசனம் நம்ம வாசித்ததை திரும்பவும் நம்ம வாசிச்சிடலாம். எபிரேயரில் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 10 முடிய. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். இப்போ நம்ம அந்த பார்த்த அந்த வசனங்களை நம்ம ஒரு சில தலைப்புகளை நம்ம பார்க்குறோம். ஒரு 5 தலைப்புகளாக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வசனங்கள் நம்ம பிரித்து ஸோ அந்த ஒவ்வொரு தலைப்பின் கீழாக நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ நம்ம என்னென்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 5 தலைப்பு என்னென்னா, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் அப்படின்னு சொல்லி நம்ம வாசித்தோம். அடுத்தது ரெண்டாவது என்ன வாசித்தோம் அப்படின்னா, மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை எந்த பாயிண்டில் பார்க்குறோன்னா, ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக பயந்தார் அல்லது எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டார் அப்படிங்கிற தலைப்பிலேயே நம்ம பார்க்கணும். மூன்றாவது தலைப்பு என்னென்னு பார்த்தோம்னா, அவர் குமாரனாக இருந்தும் அப்படிங்கிற தலைப்பிலையும். ஸோ அதை தொடர்ந்து அதோட ஒட்டிய தலைப்பு தான் என்னென்னா, ஸோ குமாரனாக இருந்தும் அவர் எந்த விதத்தில் பூரணராக்கப்பட்டார் அப்படிங்கிற அந்த 4வது தலைப்பை நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து யாருக்கு நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணரானார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அப்படி தான் பார்த்தோம். தான் பூரணரான பின்பு நமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பு அடைவதற்கு என்ன பண்ணியிருக்கிறவர் காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமை இப்படி என்ன பண்ணியிருக்காருன்னா பிரதான ஆசிரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார் அப்படின்னு வாசித்தோம். ஸோ இப்போ யாருக்கு நித்திய ரட்சிப்பு அடைவதற்கு காரணரானார் அப்படிங்கிற அந்த 5 தலைப்பின் தான் அந்த பார்க்குறோம். ஸோ இந்த வசனங்களை நம்ம ஆராயும் போது நம்ம ஆண்டவருடைய அனுபவங்களை நம்ம உள்ளார்ந்த பார்வையாக நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்படி தான் சகோதரிகள் எழுதியிருக்கிறார். ஸோ அப்போஸ்தலருடைய இந்த வார்த்தைகளை நம்ம படிக்கும்போது நம்ம ஆண்டவர் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவங்களோட நம்ம ஆழமாக நம்ம பார்க்க முடியும். அவருடைய மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர் பட்ட பாடுகள் யாருக்கு அப்படின்னா நமக்கு தான் இல்லைங்களா. ஸோ நமக்காக அவர் சுமந்த சுமைகளை நம்ம புரிந்து கொள்வதற்கு இந்த பாடம் நமக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அந்த முதல் தலைப்பு நம்ம என்ன பார்க்குறோன்னா, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்கள் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி உலகத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் கூட நம்ம ஆண்டவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் அதற்கு முன்னாடி எப்படி இருந்தார், அவர் வந்து மரித்து உயிர்த்த பிறகு எப்படி இருக்கிறாரு, அவருடைய சுபாவங்கள் குறித்து என்னென்னா ஒரு தவறான புரிதல் தான் இருக்குது இல்லைங்களா. நம்ம திரித்துவம் சப்ஜெக்ட் கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்மளும் கூட திரித்துவம் சப்ஜெக்ட் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி தான் இருந்திருப்போம்னா ஒரு தவறான புரிதலில் தான் கண்டிப்பாக இருந்திருப்போம் இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறவங்க அநேகர் அப்படி தான் இருக்கிறாங்க. அவருடைய மாம்சத்தில் இல்லாத நாட்கள்லையும் மாம்சத்தில் இருந்த நாட்கள்லையும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னு தான் அநேகர் என்ன பண்ணுறாங்க நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் மாம்சத்தில் தான் மகிமை அடைந்திருக்கிறார் அப்படின்னு கூட நினைக்கிறாங்க. அவர் மாம்சத்தில் மகிமை அடைந்தாரா? இல்லை இல்லைங்களா. மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ இது மாதிரியான தவறான கருத்துக்கள் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் மாம்சத்தில் வர்றதுக்கு முன்னாடி இயேசுங்கிறவரே இல்லை அப்படின்னு கூட இது மாதிரியான ஒரு தவறான கருத்துக்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த உலகத்தில், அதுவும் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் மத்தியில் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இந்த கருத்துக்களுக்கு மாறாக தான் அப்போஸ்தலருடைய வார்த்தைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம அப்போஸ்தலர் வார்த்தைகளில் கூட நம்ம அதை குறித்து நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
மாம்சத்தில் தான் வந்தார் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு உறுதியாக சொல்கிறாங்கிறத ஒரு சில வசனங்கள் நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்கள். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இந்த மரணத்துக்கு அதிகாரியான அந்த பிசாசான தம்முடைய மரணத்தினால் அழிக்கப்படிக்கும். ஸோ தம்முடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும், மரண பயத்திலிருந்தும் அடிமைத்தனத்தில் விடுவிக்கும்படிக்கு அவர் என்ன பண்ணாராமா, தம்முடைய பிள்ளைகளைப் போலவே என்ன பண்ணார், மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக ஆனார் அப்படிங்கிறத நம்ம அப்போஸ்தலருடைய வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னும் கூட யோவான் என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாம். யோவான் 1:14. யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. 51ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படி சொல்லி பார்க்கும்போது நமக்கு தெரியும், அவர் மாம்சமாக வருவதற்கு முன்னாடி எப்படி இருந்தார், எந்த நிலையில் இருந்தார்னா வார்த்தையாக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. வார்த்தையாக இருந்த அவர் மாம்சமாகி என்ன பண்ணியிருக்கார், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் என்ன பண்ண நிறைந்தவராக முதலாம் வருகையில் இந்த பூமியில் வாசம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ பிதாவாகிய தேவனுடைய மகிமையை அவர் மூலமாக காணும்படிக்கு அவர் இந்த மாம்சத்தில் வெளிப்பட்டார் கூட நம்ம பார்க்குறோம். ஸோ அவரே கூட சொல்கிறார், வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் நானே, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்ன பண்ணுவான், என்றென்றைக்கும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ அவர் கொடுக்குற அப்பம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய மாம்சம் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இன்னும் கூட நம்ம வாசிக்கலாம் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5 மற்றும் 10 வசனங்கள். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ தேவன் என்ன பண்ணியிருக்கார், நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரத்தை உண்டு பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. எதற்காக அப்படின்னா அவர் சரீரத்தை பலியிடுவதற்காக இல்லைங்களா. ஸோ ஆதாமி நிமித்தம் அந்த மீறுதலில் போக்கும்படிக்கும் ஒட்டுமொத்த மனுக்குலத்தை மீட்கும்படிக்கும் என்ன பண்ணியிருக்காருன்னா தேவன் கொடுத்த சரீரத்தில் என்ன பண்ணியிருக்காரு, அவர் தம்மையை ஜீவனாங்கள பலியாக கொடுத்துருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ 2 கொரிந்தியரில் கூட நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆகையால் இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். எபிரேயர் 10:12. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது வாசத்தில் உட்கார்ந்து. ஸோ தேவன் ஆயத்தம் பண்ணின மாம்சத்தை சரீரத்தை என்ன பண்ணார்னா அவர் பலியாக கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படி பலியாக செலுத்தின ஆண்டவர் எங்கே பண்ணார்னா உயிர்ப்பிக்கப்பட்டு மகிமைக்கு போயிருக்கார். தெய்வீக சுபாவத்தில் கனத்தையும் அழியாமையும் பெற்றுக்கொண்டு தேவனுடைய சுபாவத்தில் தேவனுக்கு சாயலாக அவருடைய வலது பரிசில் வீற்றிருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம இனிமேல் என்ன பண்ண மாட்டோம், ஒரு மாம்சத்தின்படி அறிய மாட்டோம்னு சொல்லி அங்கே அப்போஸ்தலர் கூட பவுல் சொல்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்திருக்கிறோம், ஆனாலும் இனி ஒருபோதும் என்ன பண்ண மாட்டோம், அவர் மாம்சத்தின்படி அறியோம்னு சொல்லி சொல்கிறாருன்னு கூட நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த 3 நிலைமைகளுமே நம்ம பார்க்குறோம். உலகத்தில் அநேக தவறான கோட்பாடுகள் கருத்துக்கள் இருந்தாலும் நமக்கு சத்தியத்தின்படி நமக்கு தெரியும், ஆண்டவர் வார்த்தையாக இருந்தார், மாம்சத்தில் வந்தார், அவர் அந்த தேவன் ஆயத்தனப்படுத்தின சரீரத்தை பலியாக கொடுத்து தெய்வீக சுபாவத்துக்கு உயர்த்தப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்ப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம அவருடைய சுபாவத்தில் எப்படி பார்ப்போங்கிறது வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். ஸோ அவர் மேல் நம்ம நம்பிக்கை வச்சுருக்கோம். ஏன்னா நம்பிக்கை வச்சுருக்கோம், நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பில் உண்மையை மொத்தமாக ஓடணும் அப்படின்னா கடைசியில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அவரோட கூட உடனே சுதந்திரலாக இருந்து அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்மள என்ன பண்ணுவோம், அவரை தரிசிப்போம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம அவரை தரிசிப்பதனால அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்றும்
அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. அந்த மனுஷ சரீரத்தில் இப்போ இருந்தாலும் நம்ம தெய்வீக சுபாவத்தை, தெய்வீக சிந்தையை நம்ம ஒரு கருவாக நம்ம ஞானஸ்தானத்தில் பெற்றிருக்கோம்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி அந்த தெய்வீக சிந்தையை பெற்றிருக்கிற நம்ம இந்த மரண பரியந்தம் உண்மையாக இருக்கும்போது நம்ம அதை அழியாமை கணத்திற்கு உயர்த்தப்பட்டு அவர் இருக்கிற வண்ணமாக நம்ம அவரை கூட தரிசிக்கிற வாய்ப்பை கூட நம்ம பெறுவோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. தொடர்ந்து வாசிச்சிருவோம். யோவான் 17:24. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நம்ம அவர் கூட வர்றதுக்கு கூட அவர் கூட ஜெபிக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். யோவான் 17 நம்ம ஆண்டவருடைய ஜெபம் இல்லைங்களா. யாருக்காக ஜெபிக்கிறாருன்னா நமக்காக தான் ஜெபிக்கிறார் இல்லைங்களா. ஸோ உலகத்துக்கு தோற்றத்துக்கு முன் நீர் என்ன அன்பாக இருந்தபடியால் அப்படின்னா, அப்போ அவர் மாம்சத்தில் இருந்தாலும் அவர் அதுக்கு முன்னாடி எந்த நிலைமையில் இருந்தாருங்கிறது அவர் கண்டிப்பாக அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா. அதனால தான் சொல்கிறாரு, நீர் எனக்கு தந்த மகிமையை எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக என்ன பண்ணுறோம், நான் எங்கே இருக்கணும்னு என்ன பண்ணுறேன், அவர்களும் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இல்லைங்களா. ஸோ அதுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கூட என்ன பண்ணுறாரு, 2ஆம் வருகையில் வந்து கூட்டிகிட்டு போகணும்னு கூட சொல்கிறார் இல்லைங்களா. ஸோ நம்ம அப்படிப்பட்ட ஒரு அழைப்பில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அவருடைய மாம்சத்தில் இருந்த நாட்கள் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்தோம். ஸோ அவர் மாம்சத்தில் வருவதற்கு முன்னே எப்படி இருந்தார் அப்படின்னா, வார்த்தையாக லோகோஸ் நிலைமையில் இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மாம்சத்தில் தேவன் கொடுத்த சரீரத்தில் ஜீவபலியாக மரித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதற்கு பிறகு அவர் உயிர்த்து மகிமையில் சென்றிருக்கார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ இந்த 3 நிலைமைகள் இருக்கிறார் இல்லைங்களா. 3 சுபாவம் இல்லைங்களா. தூதர் சுபாவத்திலேருந்து மனுஷ சுபாவத்துக்கு வர்றாரு, மனுஷ சுபாவத்திலேருந்து தெய்வீக சுபாவத்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ இப்படி அவர் சரீரத்தில் அவர் மாற்றம் அடைந்தாலும் அவருடைய தன்மையில் எதுவும் மாற்றம் இருந்துச்சுன்னா இல்லை அப்படின்னு தான் பார்க்கணும் இல்லைங்களா. அவருடைய தன்மையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அவருடைய தனித்துவம் அளிக்கப்படவே இல்லை. அவர் பிதாவிடத்தில் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாரோ அதே கீழ்ப்படியில் தான் அவருடைய 1ஆம் வருகையில் மனுஷ சரீரத்தில் இருக்கும்போது காமிச்சார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்கிறார் சொல்லி பார்க்குறோம். அவருடைய சரீரத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட அவருடைய தனித்தன்மையில் எந்த விதமே மாற்றம் ஏற்படவே இல்லை அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த தலைப்பில் நம்ம பார்க்குற பாடம் என்னன்னு சொல்லி வாசிச்சிடலாம். ரீப்ரின்ஸோட தலைப்பு, தேவனுடைய குமாரன் உண்மையில் மாம்சமானார் என்ற வசனத்தை நாம் ஆழ்ந்த நன்றியுள்ள இருதயங்களோடு ஏற்றுக்கொண்டோம். மேலும் மாம்சத்தில் உள்ள அவருடைய நாட்கள் எண்ணப்பட்டதாகவும் குறைவாக இருந்ததினால் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்மை போல அவருக்கும் குறைவான நாட்களும் முழு உபத்திரவத்தோடு காணப்பட்டது. விசேஷமாக பலியின் வேலையை செய்வதற்காக அவர் உடன்படிக்கை பண்ணின பின் வந்த நாட்களானது வேதனைகளும் ஏமாற்றங்களும் துயரங்களும் உள்ள நாட்களாக காணப்பட்டது. இந்நாட்களானது தேவைப்படும் நேரங்களில் எல்லாம் கிருபையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பரலோக கிருபாசன தந்தைக்கு அவரை வழிநடத்தியது. ஊழியத்தின் விறுவிறுப்பான பகல் பொழுது நிறைவடைந்தவுடன் ஜபத்திற்கான இடத்தை தேடிடுவது நம்முடைய ஆண்டவரின் வழக்கமாக இருந்தது. மலைகளும் வனாந்தரங்களும் அவருக்கு மறைவிடமாய் இருந்தது மற்றும் அடிக்கடி அவர் முழு இரவும் ஜெபித்தவராய் இருந்தார். பிதாவிடத்தில் செல்லப்பிள்ளையாக இருந்த நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் ஆயத்தம் பண்ணின சரீரத்தில் இந்த 1ஆம் வருகையில் வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படிப்பட்ட உண்மையை நம்ம உணரும் போது நம்ம எப்படி இருக்கணும்னா, பிதாவாகி தேவனுக்கு நம்ம நன்றியுள்ள இதயங்களோடு நம்ம அவரை துதிக்க வேண்டியவர்களாக நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோன்னு கூட நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அவர் இந்த மாம்சத்திலிருந்து வந்த நாட்கள் என்ன குறைவு தான் இல்லைங்களா. நமக்கு தெரியும் 33 வருடங்கள் தான் இல்லைங்களா. ஸோ அந்த நமக்கு வசனம் கூட இருக்குது. நம்ம யோபு 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட வாசிப்போம் இல்லைங்களா. ஸ்திரீயின் இடத்தில் பிறந்த மனுஷன் எப்படி இருக்கான்னா, வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான் அப்படின்னு கூட நம்ம வாசிப்போம். ஸோ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட மாம்சத்தில் வாழ்ந்த நாட்கள் குறைவாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை முழுவதும் எப்படி தான் இருந்துச்சு அப்படின்னா, உபத்திரவத்தோடும் துன்பங்களோடு தான் இருந்ததுன்னு சொல்லி காணப்பட்டு அப்படி தான் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. அப்படி தான் வாசித்தோம். குறைவான நாட்களாக இருந்தாலும் முழு உபத்திரவத்தோடு தான் அந்த அவருடைய வாழ்க்கை காணப்பட்டது. அப்படி அந்த உபத்திரவத்தோடு கூட தன்னுடைய பலியை நிறைவேற்றுவதாக காணப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த பலியை நிறைவேற்றுவதற்கு எப்பெல்லாம் அவருக்கு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் அவர் என்ன பண்ணாராமா, பிதாவாகி தேவன்ட்ட தனிமையான ஜெபத்தில் அவர் நேரத்தை செலவிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ எல்லா நேரங்கள்லையும் அவர் கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா, பரலோக கிருபாசன தண்டைக்கு போகிறவராக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ குமாரனாக இருந்தும் அவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கார் அப்படின்னா, இப்போ நம்மளும் அந்த மாதிரி இருக்கிறோமா அப்படிங்கிறத கூட நம்ம நிதானிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களில் நம்முடைய பாடுகளில் உபத்திரவங்களில் தேவனுடைய வழிநடத்துதலுக்காக நம்ம எப்போவும் நம்ம எதிர்பார்க்கலாக இருக்கிறோமோ அதற்காக நம்ம தேவனிடத்தில்
தனிமையில் நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா, அந்த வழக்கம் நம்மகிட்ட இருக்கான்னு கூட நம்ம பார்க்குறோம். அதை கூட நம்ம இந்த பாடத்திலேருந்து நம்ம நிதானிக்கலாம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த தலைப்புகளாக நம்ம போகிறோம். அடுத்த தலைப்பு அப்படி என்னன்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா, எதற்காக பயந்தார் அல்லது எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம கேள்வி கேட்கலாம், நம்ம ஆண்டவர் பயப்பட்டாரா? பயந்தார். அவர் பயப்பட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கான காரணமும் நமக்கு தெரியும் இல்லைங்களா. அது எந்த அனுபவம் எந்த இடத்துல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எங்கே அப்படின்னா கெத்செமனேல சொல்லி பார்க்குறோம். அவருடைய அனுபவங்கள் கெத்செமனேல இருக்கும்போது அதை நம்ம புரிந்து கொள்ள முடியும்னு கூட நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ எதற்காக பயந்தார் அல்லது எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம அந்த வசனத்தில் வாசிக்கும்போது எப்படி வாசித்தோம் அப்படின்னா, தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி அவர் என்ன பண்ணுறாருன்னா, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி அப்படின்னு கூட பார்க்குறோம். ஸோ இது சம்மந்தமான ஒரு ரீப்ரிண்ட் கூட இருக்குது இதே டைட்டிலில், பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அப்படி கூட ஒரு ரீப்ரிண்ட் இருக்குது. ஸோ இதே ஒரு சின்ன பாடம் தான், அதை கூட நம்ம வேணும்னா ரெஃபரன்ஸுக்கு நம்ம வாசிக்கலாம். ஸோ இப்போ அந்த பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணிடுறாருன்னா அவருக்குள்ளே அந்த ஏதோ ஒரு காரணம் இல்லைங்களா, தனக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு மன அழுத்தம் என்ன இருக்குது, அவரை அந்த ஒரு கண்ணீரோடும் கூட பலத்த சத்தத்தோடும் கூட விண்ணப்பம் பண்ண மணிக்கு அவருக்கு ஒரு போராட்டத்தை அங்கே ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த மன ரீதியான போராட்டத்தினால தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கெத்செமனேல அந்த மாதிரி பாடுகள் அந்த பயத்து நிமித்தம் போகிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அது எதற்கான பயங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ அந்த பயத்தை குறித்து கூட இந்த கெத்செமனே அனுபவத்தை வாசிக்கும்போது நம்ம ஒரு சில வசனங்கள் வரையும் நம்ம அதை புரிஞ்சு கொள்ளலாம், வாசிக்கலாம். மத்தேயு 20ஆம் அதிகாரம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை உள்ள வசனங்கள். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார். இயேசு பிரதித்திரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். ஸோ இந்த வசன பகுதிகள் நமக்கு தெரியும். அவள் அப்படின்னா அது யாருன்னு நமக்கு தெரியல. யார் அவங்க? செபதேயுவின் குமாரோடைய தாய். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய ராஜ்யத்தில் வந்து என்ன பண்ண போனாங்க, எங்களுக்கு குமாரர்களில் 2 பேரில் ஒருத்தர் உங்களுடைய வலது பரிசத்தில் ஒருத்தர் இடது பரிசத்தில் உட்காரணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆண்டவர் அவங்களை பார்த்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியுமா? நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு உணர்ந்து சொன்னாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதனால் என்ன சொல்கிறாங்க, கூடும்னு சொல்கிறாங்க. அதற்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா. ஸோ அங்கே ஒரு பாத்திரத்தை சொல்கிறாரு, அந்த பாத்திரத்தில் நீங்கள் குடிக்க முடியுமான்னு கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, கூடுன்னு சொன்ன உடனே நீங்கள் குடிப்பீங்கன்னு சொல்கிறாரு. சொல்கிறது இன்னொரு வசனத்தையும் வாசிச்சிடலாம். 26, 27 மத்தேயு 26ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ராபோஜனத்தில் என்ன பண்ணுறாருன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா. பாத்திரத்தை எடுத்து என்ன பண்ணுறாரு, ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு எல்லோரும் கொடுத்து என்ன பண்ணுங்கள், இதில் பானம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். முன்னாடி அதான் சொன்னார் இல்லைங்களா. செபதேயின் குமார்கிட்ட உங்களால் முடியுமான்னு கேட்கும்போது முடியும்னு சொன்னோன்னே என்ன பண்ணுவீங்க, நீங்கள் பானம் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாரு. அதே தான் இங்கேயும் என்ன சொல்கிறார், பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, 12 பேரையும் நீங்கள் இதில் பானம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்கிறவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கே போகிறார் அப்படின்னா கெத்செமனே நோக்கி போகிறார் இல்லைங்களா. அந்த ராபோஜனத்துக்கு பிற்பாக எங்கே போகிறாங்க அப்படின்னா, நம்ம கடந்த வாரத்தில் கூட பார்த்தோம் இல்லைங்களா, கெத்செமனே வியாகுலம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ எங்கே போகிறாங்கன்னா கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறாங்க இல்லைங்களா. யார் கூடனா 12 பேரும் கூட போகிறாரு. ஆனாலும் ஒரு 8 பேரை என்ன பண்ணுறாரு, அங்கே கேட்லேயே நிப்பாட்டிட்டு ஒரு 3 பேரை மட்டும் உள்ளே அழைச்சிட்டு போகிறாரு. ஆனாலும் அங்கேயும் அந்த 3 பேரை ஒரு இடத்துல வச்சுட்டு கல்லறி தூரத்தில் போய் என்ன பண்ணுறாரு, அவர் தனிமையில் ஜபிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அங்கே அந்த எந்த அளவுக்கு அவருடைய போராட்டம் இருந்தது, அவர் மன அழுத்தம் இருந்தது அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல கூட அந்த 3 பேரை ஏன் கூப்பிட்டு போகிறாரு, ஆமாம் 3 பேரும் எப்படி இருக்கனால ரொம்ப நெருக்கமானவங்க இல்லைங்களா. யார் யார், பேதுரு, யாக்கோபு, யோவான், 3 பேருமே
ரொம்ப நெருக்கமானவங்க. ஒரு சில இடங்களில் அவங்க கூட்டிகிட்டு போகிறாரு இல்லைங்களா, எங்கெங்கே எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு. மற்றவங்கள தவிர்த்துட்டு 8 பேரை தவிர்த்துட்டு 3 பேரை மட்டும் கூட்டிகிட்டு போகிற இடம் மறுரூப மலைக்கு இவங்க 3 பேர் மட்டும் தான் போகிறாங்க. வேறு எங்கேயாவது பார்த்தோன்னா இப்போ எவியருடைய மகள் உயிர்ப்பிக்கும் போது இவங்க 3 பேர் தான் கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ அப்போ மற்ற 8 பேர் மேலே இவங்களுக்கு அன்பு இல்லை, ஆண்டவருக்கு அன்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. எல்லாருமேலேயும் அவருக்கு அன்பு உண்டு இல்லைங்களா. எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க, அவர் பின்னாடி வந்திருக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அவர் கண்டிப்பாக அவர் உணர்ந்தவராக தான் இருப்பார், எல்லாருமேலேயும் அவர் அன்புடையவராக தான் இருப்பார். ஆனால் இவங்க 3 பேர் விசேஷமாக இருக்கிறது காரணம்னா இவங்க அவர் மேலே வச்ச அன்பு. மற்றவர்கள் 8 பேரை காட்டிலும் இந்த 3 பேர் ஆண்டவர் மேலே வைத்த அன்பு வைராகியம் தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அவர் இன்னும் கூடமாக பிரியம் செலுத்துறதுக்கு வச்சுருக்குன்னு கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறாரு, 3 பேரை கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த பகுதியை கூட நம்ம வாசிச்சிடலாம் பேராகிராஃபில். இயேசு தம்முடைய அனைத்து சீஷர்களையும் அன்பு கூர்ந்தாலும் இவர்கள் மூவரிடமும் காணப்பட்ட விசேஷமான வைராக்கியம் மற்றும் தம் மீதான அன்பின் நிமித்தமே இம்மூவரும் அவருக்கு விசேஷ அருமையானவர்களாக பிரியத்துக்குரியவர்களாக காணப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுதோ அவருக்கு விசேஷமாக அருமையாய் இருந்த இந்த 3 சீஷர்களாலும் கூட நமது கர்த்தருடைய இருதயத்தை அழுத்திக் கொண்டிருந்த பாரத்திற்காக அவருக்கு ஆறுதல் அளிக்கவோ உணர்ந்து கொள்ளவோ முடியவில்லை. ஆகவே கர்த்தர் அவர்களையும் தோட்டத்திற்குள் ஒரு இடத்தில் நிறுத்திவிட்டு பிதாவிடம் ஜெபம் பண்ணும்படியாக கொஞ்சம் தொலைவில் போய்விட்டார். இச்சம்பவம் தொடர்பான அனைத்து பதிவுகளையும் அப்படியே கிரேக்க பாஷையின் அர்த்தத்தின்படி தத்ரூபமாக பார்க்கும்போது இக்கட்டத்தில் துன்பம் கலந்த தனிமையும் சகித்துக் கொள்ள முடியாத துயரமும் பலமாய் கர்த்தருக்கு ஏற்பட்டது என்பது நமக்கு தெரிய வருகின்றது. ஸோ இந்த கெத்செமனே சம்பவங்களை அந்த கிரேக்க பாஷையில் பார்க்கும்போது எப்படி பார்க்குறோம் வாட்சம் இல்லைங்களா. இக்கட்டத்தில் ஆண்டவர் எப்படி இருக்காரமா, துன்பம் கலந்த தனிமை இல்லைங்களா. ஏன் தனிமைனா அவர் கூடவே ஒரு 3 பேரை கூட்டிகிட்டு வந்தாலும் அவங்களும் எப்படி இருக்காங்க, மாம்சத்தின் பலவீனத்தின் அவங்க நித்திரைக்குள்ளாக தான் இருக்கிறாங்க. அவர் ஆறுதல் கொடுக்கக்கூடியவங்களாக அங்கே இல்லை, அவர் தனிமையாக தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தான் ஒருவராய் ஆலயம் விதித்தார் அப்படிங்கிற அந்த வசனத்தை நிறைவேற்றும்படிக்கு அங்கே தனிமையில் அவர் துன்பம் கலந்தவராக துன்பமுடையவராகவும் சகித்து கொள்ள முடியாத துயரம் நிறைந்தவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அந்த சகித்து கொள்ள முடியாத துயரம் அந்த மன அழுத்தத்தின் நிமித்தமாக தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு கூட அங்கே ஜெபம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அந்த அனுபவங்களை குறித்து தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அவருக்கு இந்த ஏற்பட்ட பயம் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். அதுதான் அப்படி என்ன ஜெபம் பண்ணுறாருன்னு கூட வாசிச்சோம் நம்ம. மத்தேயு 26:39 சற்று அப்புறம் போய் முகக்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்போ முன்னாடி வாசித்தோம், செவதேயும் குமாரர்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறார், இந்த பாத்திரத்தில் நீங்கள் குடிக்க கூடணும்னு சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பானம் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாரு. சீஷர்கள் மத்தியில் என்ன பண்ணுறாரு, ராபோஜனத்தின் போது பாத்திரத்தை எடுத்து என்ன பண்ணுறாரு, நீங்கள் இதிலே பானம் பண்ணுங்கள்னு சொல்கிற அதே நம்மளோட ஆண்டவர் இப்போ என்ன ஜெபிக்கிறாரு, முகங்குப்புற விழுந்து என்ன பண்ணுறாரு, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆயிலும் என் சித்தத்தின்படி இல்லை, உங்களுடைய சித்தத்தின்படி ஆக்கடுதுன்னு சொல்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ அங்கே ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி நமக்கு தெரியுது இல்லைங்களா. ஸோ அப்போ ஏன் அங்கே பாத்திரத்தில் பானம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு சீஷர்கள் மத்தியில் சொல்லும்போது, இங்கே அவர் சொல்கிறார் அப்படின்னா அப்போ அவருக்குள்ளே ஏதோ ஒரு போராட்டம், ஒரு அழுத்தம் அந்தளவுக்கு அவரை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. அது நிமித்தம் தான் அங்கே அப்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆனால் அவர் பயத்து நிமித்தம் அப்படி செய்கிறாரா, இல்லை. அதாவது என்ன, ஸோ அந்த பயம் எது நிமித்தம்ங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம ஒரு சில பகுதிகள் வாசிச்சிடலாம். நம்முடைய ஆண்டவர் அவருடைய பூமிக்குரிய வாழ்க்கையின் கடைசி இரவுக்குள் பிரவேசித்த போது அவருடைய சிந்தையில் பின்வரும் கேள்விகள் அவருக்குள் அழுத்தத்தை அதிகரித்தது. தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்றவாறு அனைத்தையும் துல்லியமாக இதுவரையில் நான் நிறைவேற்றி உள்ளேனா? மேலும் இப்பொழுது நான் படப்போகும் துன்பம் பற்றி முழுக்க அறிந்த நிலையில் என்னால் கசப்பான பாத்திரத்தின் அடிவண்டல் வரையிலும் பானம் பண்ணிட முடியுமா? சட்ட ரீதியான துன்பங்களை மாத்திரமல்லாமல் அவமானங்களையும் நிந்தனைகளையும் மற்றும் கொடூரமான ஏளனங்களையும் என்னால் சகித்திட முடியுமா? என்னுடைய சொந்த நீதியில் சகலத்தையும் தேவன் அங்கீகரிக்கும் விதத்தில் பூரணமாக அனைத்தையும் என்னால் செய்து முடிக்க முடியுமா? என்னுடைய சீஷர்கள் சிதறடிக்கப்படுகிறதையும் திகில் அடைவதையும் என் முழு வாழ்க்கையின் வேலைகள் அழிக்கப்படுவதையும்
என் நாமமும் மற்றும் தேவனுடைய காரணங்களும் நோக்கங்களும் பழிக்கப்படுவதையும் என்னுடைய சத்துருக்கள் வெற்றி கொள்வதையும் பெருமையில் முழக்கமிடுவதையும் என்னால் சகிக்க முடியுமா? ஸோ அதில் நம்ம பார்க்குறோம், என்னால் சகிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அவருக்கு பின்னாடி அநேகர் வந்திருக்காங்க இல்லையா, அநேக பரிசுத்தவான்கள், சீஷர்கள் வந்து இதை விட கொடுமைகள்லாம் சகிச்சிருப்பாங்க இல்லைங்களா. எப்படியெல்லாம் அவங்க பாடுகள் அனுபவிச்சாங்கன்னு நம்ம பாடத்தெல்லாம் கேட்டிருப்போம் இல்லைங்களா. உயிரோடு எரிக்கப்பட்டிருக்காங்க, தோல் உரிக்கப்பட்டிருக்காங்க, இது மாதிரி அநேக சீஷர்கள் அநேக விதமான உபத்திரவங்களுக்கெல்லாம் கடந்து போயிருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் அப்படி செஞ்சுருக்கும் போது நம்ம ஆண்டவரால் சகிக்க முடியாதா? ஏன் அப்படி ஒரு கேள்வி கேட்கணும், சகிக்க முடியுமா? இப்போ என்ன காரணம்? கேள்வி புரியுதா? நான் அது தவறாக அதை கேட்குறேன். அவர் பின்னாடி வந்தவங்க இதை விட அதிகமான பாடுகள் உபத்திரவங்கள் கூட கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கு, கடந்து போயிருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம ஆண்டவரால் ஏன் அதை கடந்து போயிருக்க முடியாதா? அப்படி இருக்கும்போது ஏன் அப்படி முடியுமா நம்ம கேள்வி அநேகம் பார்க்குறோம் இல்லைங்களா. முதலாவது பயம் நமக்கு தெரியும், அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவராக இருக்கிறார். ஒருவேளை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றிட்டேனா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஒருவேளை இருக்கலாம் இல்லைங்களா. அவர் பரிபூர்ண மனுஷனாக இருந்தாலும் மனுஷ சுபாவத்தில் மாம்சத்தில் இருக்கிறார். அதனால் இதுவரை நான் தேவனுடைய சித்தத்தை செய்து வந்திருக்கிற காரியங்கள் எங்கேயாவது ஒரு சின்ன பிழை ஏற்பட்டிருக்குமா? அது ஒருவேளை நான் பிழை ஏற்பட்டுனா என்ன ஆகிரும், இந்த ஒட்டுமொத்த தேவனுடைய திட்டம் என்ன ஆயிரும், கொலாப்ஸ் ஆயிரும் இல்லைங்களா. பூமி மனுக்குலத்தினுடைய மீட்பு என்ன ஆயிரும்னா நடக்காமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஸோ அங்கே தேவனிடத்தில் ஒரு அங்கீகாரம் கேட்கறதுக்காக அப்படி ஒரு எண்ணம் பயம் வரலாம், அது ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, நான் படப்போகும் துன்பம் பற்றி ஏற்கனவே அறிஞ்சிருக்கிறாரு. ஸோ அவர் என்ன தான் பண்ண போகிறாரு, ஒரு பாத்திரத்தில் பானம் பண்ண போகிறாரு. அந்த பாத்திரத்தை தான் ஏற்கனவே சீஷர்களையும் பானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது பண்ண முடியுமா, சகித்திட முடியுமா அப்படின்லாம் ஒரு கேள்வி வருது இல்லையா. அப்படிப்பட்ட கேள்வி அவருக்கு வர்றதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம முதல்ல பார்த்தது தான், அவர் மாம்சத்தில் வரும்போது எப்படி இருந்தார் அப்படின்னா பரிபூர்ண மனுஷனாக இருந்தார் இல்லைங்களா. மாம்சத்தில் இருந்த நாட்களில் எப்படி இருந்தார், பரிபூர்ண மனுஷனாக இருந்தார் இல்லைங்களா. நம்ம எப்படி இருக்கிறோம், அபூர்ணமானவர்கள் இல்லைங்களா. ஸோ நமக்கு மரணம் குறித்து தெரியும், பாவங்கள் குறித்து நமக்கு அனுபவங்கள் இருக்குது. ஆனால் நம்ம ஆண்டவர் எப்படி இருக்காருன்னா பரிபூர்ணமான மனுஷனாக இருக்கார் இல்லைங்களா. பாவங்கள் அற்றவர், சிறு கரைதறி கூட இல்லாதவர், பாவத்தை சகிக்கக்கூடாதவராக இருக்கிறார், பரிபூர்ண மனுஷனாக இருக்கிறார், நீதி மட்டுமே அறிந்தவராக இருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட அவர் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபாரினர் இருக்கிறாரு, இல்லை ஒரு கலெக்டர் இருக்கிறாரு அப்படின்னா அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க, ஒரு லக்ஸரியஸான வாழ்க்கையில் வாழ்ந்துருப்பாங்க இல்லைங்களா. ஒரு பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துருப்பாங்க சரிங்களா. ஸோ அவங்க திடீர்னு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு அட்மிட் பண்ணால் அவங்க எப்படி சகிச்சுக்குவாங்களே, அங்கே இருக்கிற சூழ்நிலையெல்லாம் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியும், கண்டிப்பாக அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது இல்லைங்களா. ஸோ அவர் பாவம் இல்லாதவராக இருக்கிறவர். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தன்னால் சகிக்க முடியுமா அப்படிங்கிறது காரணம் அவர் பரிபூர்ண மனுஷன். நம்மலாம் அப்படி இல்லை, நம்மளாம் அபூர்ணமான மனுஷர்கள். நம்ம எவ்வளோ பாவங்கள் வேணாலும் எவ்வளோ கஷ்டங்கள் வேணாலும் தாங்கிக்கூடிய அந்த அனுபவங்கள் நமக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவர் அப்படி இல்லை இல்லைங்களா. ஸோ அவர் பரிபூர்ண நீதி உள்ள மனுஷனாக இருக்கிறார், அது ஒரு காரணம் கூட நம்ம பார்க்குறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்க்கணும்னா நம்ம மியூசிக் சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ ஒரு மியூசிக் டைரக்டர் இங்கே வந்து நம்ம ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னா அதில் ஏதாவது சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் என்ன பண்ணார், அவரால் அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம அப்படியா, நம்ம ஒரு பெரிய தப்பு இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணிடுவோம், அது கேஷுவலாக போயிடுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சுன்னா நம்ம புரிஞ்சிக்கலாம் இல்லைங்களா. ஸோ பாவம் இல்லாத ஒரு நீதி உள்ளவர் பரிபூர்ணமான மனுஷரால் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த மாதிரி விஷயங்களை தாங்கிக் கொள்ள முடியாது, இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு அதுக்காக என்ன பண்ணுறாரு, தேவனிடத்தில் பலத்தை எதிர்பார்க்குறாரு, தேவனிடத்தில் வல்லமையை எதிர்பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிப்பார். தேவனிடத்தில் உதவி நாடுவதற்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா பலத்தை சத்தத்தோடும் கண்ணீரோடு கூட அங்கே ஜெபம் பண்ணுகிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். ஸோ முதலாவது காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும், அவர் ஒரு பரிபூர்ண மனுஷனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஸோ அடுத்தது நம்ம ஏற்கனவே சொன்னது தான், பரிபூர்ண மனுஷனாக இருந்தால் நியாயப்பிரமாணத்தை முற்றிலும் நிறைவேற்றியிருக்கேன்னா அதில் ஏதாவது ஒரு குறை இருக்கா, அப்படி இனிமேல் வரக்கூடிய காரியங்கள் இது சின்னனா பிள்ளையை நான் செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன பயம் இருக்குதுன்னு கூட நம்ம பார்க்குறோம். அடுத்து நான் என்ன பார்க்குறோன்னா கசப்பான பாத்திரம் அப்படின்னு கூட பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அந்த பாத்திரம்லாம் நமக்கு தெரியும், இவ்வளோ நேரம் நம்ம பாத்திரம் பிடிச்சி தான் பார்த்துருக்குறோம். பாத்திரம்னா என்ன ஆக்சுவலி, பாடுகள் இல்லைங்களா. பாடுகள் உபத்திரவங்கள் தான் அதை பார்க்குறோம் இல்லைங்களா. அந்த பாடுகள் உபத்திரவங்கள் குறித்து தான் நம்ம பாத்திரங்கள் பார்க்குறோம். ஸோ இந்த பாத்திரத்தில் அவர் எப்போ பானம் பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னா எப்போ இருந்து ஆரம்பித்தார், அவர் ஞானஸ்நானத்துலேருந்து தான் ஆரம்பித்தார். ஸோ ஞானஸ்நானத்தில் அவர் பானம் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அப்போல்லாம் என்னென்னா அவர் மேலாம் இருக்கக்கூடிய பானம் இல்லைங்களா. இப்போ எங்கே வந்துட்டார்,
உச்சபட்ச நிலைக்கு வந்துட்டார் இல்லைங்களா. அவர் வானம் பண்ணுறது எங்கே துவங்குச்சு அப்படின்னா ஞானஸ்நானத்தில் துவங்குச்சு. அப்போ அது எங்கே நிறைவடை போகுது அப்படின்னா சிலுவையில். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி தான் எங்கே இருக்காருன்னா இப்போ கெத்செமனேல, அதாவது அந்த அடி வண்டல்களை இப்போ வானம் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அவருக்கு என்ன தான் இது இருக்குதாமா, அவமானங்கள், நிந்தனைகள், கொடூரமான ஏளனங்கள் இல்லைங்களா. மதம் சார்ந்த அதிகாரிகள்கிட்ட, அரசியல் சார்ந்த அதிகாரிகள் வாயிலாக இதெல்லாம் இவருக்கு என்ன தான் ஏற்பட போகுது அப்படின்னா ஏளனங்கள், அவமானங்கள், நிந்தனைகள், இவைகள் தான் அவருக்கு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் பரிபூர்ண மனுஷனாக இருக்கக்கூடியவரால் சகிக்க முடியுமா அப்படின்னு கூட அவருக்குள்ளே ஒரு கேள்வி வருது, அந்த நிமித்தம் பயம் வருதுன்னு கூட நம்ம பார்க்குறோம். ஸோ பூரணமாக அனைத்தையும் என்னால் செய்து முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் சீஷர்கள் குறித்து ஒரு கவலை வந்துருச்சு. சீஷர்கள் என்ன அப்படி பண்ண போகிறாங்க, வேதவாசம் நிறைவேறி கொடுக்க என்ன பண்ண போகிறோன்னா அவர் எல்லோரும் விட்டுட்டு தனிமையில் தான் இருக்க போகிறார், எல்லோரும் தீலடைஞ்சு சீரடிக்கப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் கடைசியாக ஒன்று பார்க்குறோம், என்னென்னா என்னுடைய நாமமும் தேவனுடைய நோக்கங்கள் என்ன ஆகுதாம்மா, பழிச்சொல்லுக்குள்ளாகுது இல்லைங்களா, ஏளனப்படுத்தப்பட போகுது இல்லைங்களா. ஸோ ஒவ்வொரு இடத்துல அவர் என்ன பண்ணுறாருன்னா அவமானப்படுத்தப்படுறாரு இல்லைங்களா. முள்முடி சூட்டி, சிவப்பான அங்கேயே உடுத்தி, கோலை கொடுத்து, துப்பி இல்லைங்களா, கன்னத்தில் அரைஞ்சி என்ன செய்ய சொல்கிறாங்க, ஞான திருஷ்டினாலே என்ன பண்ணு, தேவதூஷணம் செய்கிறாங்க. அவர் அரைஞ்சது யார், உன்னை அடித்தது யாருன்னு என்ன சொல்லு, உன் ஞான திருஷ்டியில் பார்த்து சொல்லுன்றாங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஏளனங்களை, தூஷணங்களை, நிந்தைகளை அவரால் என்ன பண்ண முடியுமா, சகிக்க முடியுமா அப்படிங்கிறத கூட அவருக்குள்ள கேள்வி வருது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி காரணங்களால் அவருக்கு என்ன வருது அப்படின்னா ஒரு பயம் வருது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய சத்துருக்கள் என்ன பண்ணுறாங்களாம், வெற்றி கொள்வதையும் பெருமையில் முழக்கமிடுறாங்க இல்லைங்களா. அங்கே இருந்த அதிகாரிகள், சதுசேயர், பரிசேயர், பிரதான ஆசாரியர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ அவங்க ஒரு பெருமையில் முழக்கமிடுறாங்க, அவர் மேலே வெற்றி கொள்ளணும், அவர் எப்படியாவது என்ன பண்ணணும், அவரை மரணத்துக்குள்ளாக்கணும் அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க. ஸோ அந்த வெற்றி கொள்கிறத, அந்த ஏளன பேச்சுக்கள்லாம் எதிர்கொள்ள முடியுமா அப்படிங்கிறது ஒரு காரணம் கூட வருது. இதை நிமித்தம் தான் பயந்தாரே ஒழிய அவருடைய பாடுகள், அவருடைய உபத்திரவங்கள், அவருடைய சரீரப்பிரகமான வழிகள் குறித்து அவர் பயப்படலை அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். வாட்சலாம் ஜீவனா மரணமா என்ற நிலைமையே இருந்தது. பலியின் உடன்படிக்கைக்கு அவர் கீழ்ப்படிந்தால் தெய்வீக சுவாபமாகிய அழியாமையை சுதந்திரிக்க முடியும். ஆனால் அதை நிறைவேற்ற தவறும் பட்சத்தில் அவருடைய அனைத்தையும் இழந்து போக நேரிடும். ஏனெனில் அந்த பலியின் உடன்படிக்கையை மையமாக கொண்டே அவருடையது அனைத்தும் அடங்கியிருந்தது. ஆகவேதான் கெத்செமனே தோட்டத்தில் பலத்த கூக்குரலோடும் கண்ணீரோடும் பிதாவிடம் வேண்டிக் கொண்டார். மாறாக இனி வரப்போகிற சிலுவை மரணத்தை குறித்தோ அவருக்கு எதிராக மனுஷர் செய்ய போவதை பற்றிய பயத்தினாலோ அல்ல, தெய்வ வல்லமை அல்லது தேவன் பேரில் வைத்த நம்பிக்கையின் பேரில் சந்தேகம் ஏற்பட்டதன் காரணமாக அவருக்கு கண்ணீரும் கூக்குரலும் வரவில்லை. தெய்வீக நிபந்தனைகள் அனைத்தையும் முழுமையாகவும் கிரமமாகவும் நிறைவேற்றுவதில் குறைவுபட்டு மறித்து விடுவோமோ என்ற அச்சமே அவருக்குள் இருந்தது. சிறு பிழை ஏற்பட்டால் கூட தம் மரணத்தில் அனைத்தையும் இழக்க நேரிடுவதோடு கூட உயிர் தழுவதற்கான தகுதியையும் இழந்து விடுவார். ஸோ அவர் பரிபூர்ண நிலைமையில் இருந்தாலும் அவருக்கு என்ன நிலைமை தான் இப்போ இருக்குது, ஜீவனா மரணமா இல்லைங்களா. ஒரு சின்ன பிழை செஞ்சுட்டா கூட என்ன தான் ஆயிரும் அப்படின்னா அவருக்கு மரணம் இருந்துடும். ஒட்டுமொத்த தேவனுடைய திட்டமும் என்ன ஆயிரும்னா ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் அவர் ஒரு பயங்கரமான ஒரு தனிமையில், ஒரு துக்கத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அவருடைய மாம்ச பிரகாரமான வழிகளுக்காக அவர் பயப்படலை இல்லைங்களா. அது மாத்திரம் இல்லாமல் அவர் தெய்வீக நம்பிக்கையில் குறைபட்டவராக அங்கே பயப்படலை இல்லைங்களா. ஸோ அவருடைய பயம் முழுது எதற்கு அப்படிங்கிறத கூட நம்ம இதில் தெளிவாக வாசித்தோம் இல்லைங்களா. ஸோ அதை நிமித்தம் தான் அவருக்கு என்ன வருதுன்னா கண்ணீரும் கூக்குரலும் கூட வருது அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். ஒருவேளை சின்ன விஷயத்தில் குறைபட்டால் கூட என்ன ஆகிரும் அப்படின்னா மரணத்தில் அவரும் மரணத்துக்குள்ளாக போயிடுவார். ஒட்டுமொத்த மனுக்குலம் என்னன்னா மரணமே நிரந்தரமாக போயிடும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ இது நிழலில் கூட நம்ம பார்க்கலாம். நிழலில் எங்கேன்னு பார்ப்போம்னா ஆசிரியர் கூட இடத்துல, ஆசிரியர் கூடத்தில் நிழலில் என்ன பார்ப்போம்னா பிரதான ஆசிரியர் என்ன பண்ணுவார், வருஷத்தில் ஒரு முறை எங்கே போவார், மகா பரிசுத்தலத்துக்கு போவார் இல்லைங்களா. காலையும் விளையாட்டு கடையும் என்ன பண்ணணும், பலி செலுத்தி அந்த ரத்தத்தை தெளிச்சுட்டு திரும்ப வெளியில் வந்து என்ன பண்ணணும், ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். ஒருவேளை தேவன் குடும்பத்தை நியமத்தின்படி கொஞ்சம் மிஸ் ஆகிட்டாலோ அல்லது ஒருவேளை கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாலோ அல்லது ஒருவேளை இவர் சுயமாக ஏதாவது செஞ்சிட்டாலோ என்ன நடந்துடும் அப்படின்னா மரணம் தான், வெளியிலேயே வர முடியாது இல்லைங்களா. மகாபரிசுத்த ஸ்தலத்திலே என்ன ஆயிடுவார், இறந்துடுவார். ஸோ அவரால் வெளியிலேயே வர முடியாது. ஸோ அங்கே நிழல் எப்படி இருந்துச்சோ அதே நிலைமை தான் இவருக்கும். இப்போ அந்த கட்டத்தில் தான் இவர் இருக்கிறார். நிஜமாகிய நம்ம பிரதான ஆசாரியர் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நிலைமையில் தான் இருக்கிறார். அந்த நிமித்தம் தான் அதை என்ன பண்ணுறாருன்னா தேவனிடத்தில் பலத்த சத்தத்தோடும்
கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சா? கேட்கப்பட்டுச்சு. எப்படி அதை சொல்கிறீங்க? தூதன் வந்து என்ன பண்ணுறாரு? அவர் பலப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம லூக்கால வாசிப்போம். ஆனால் அது என்ன சொல்கிறாங்கன்னா சேர்க்கப்பட்ட வசனமாக கூட இருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஆனாலும் தேவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு அடையாளம் கொடுத்துருக்கிறார். அவர் அடையாளம் கொடுத்ததுனால தான் 3ஆம் தடவை வந்தவொன்னே என்ன பண்ணுறாரு? முதல் 2 தடவை வந்தபோது என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஜெபிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு, விழித்திருக்கக்கூடாதான்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் 3ஆம் தடவை வந்தபோது என்ன பண்ணுறாரு? நீங்கள் இளைப்பாருங்க, வேலை வந்தது அப்படின்றாரு. ஏன்னா இனி அடுத்த நாள் ஃபுல்லாக நம்ம என்ன தான் பண்ண போகிறாரு அப்படின்னா இவங்களாம் சிதறடிச்சு கஷ்டப்பட போகிறாங்க. ஸோ அதனால் அதுக்கு ஏதுவாக கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுங்க, நீங்கள் இளைப்பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ அந்த 3ஆவது வாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி அவருக்கு ஏதோ ஒரு அடையாளம் அங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ இது மாதிரி தான் நமக்கு ஒரு பாடம். நம்ம கூட ஒரு தனிமையான போராட்டத்தில் இருக்கும்போது தேவன்கிட்ட போகும்போது தேவன் என்ன பண்ணுவார்? நமக்கு ஒரு பதில் அளிப்பார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அந்த பதில் நேரடியாக தூதன் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்காது இல்லைங்களா? வசனங்கள் மூலமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த நீ பாடுகளை அனுபவித்து அதன் மூலம் நீ என்ன பண்ணணும்? ஒரு பாடை நீ பெற்றுக்கொண்டு தான் ஆகணுங்கிற அந்த பதிலாக தான் இருக்கும்னு கூட நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி ஜெபம் கேட்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் வாசிச்சிடலாம். தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு என்று அப்போஸ்தலர் கூறுகிறார். மரண பயத்தினின்று அவர் மீட்கப்பட்டார். அதை உறுதி செய்து கொண்ட தருணத்திலிருந்து அந்த இரவில் நடைபெற்றதும் அடுத்த நாள் தொடர்ந்ததுமான எல்லா உபத்திரவங்களிலும் மன அழுத்தங்களிலும் நம் குரு அமைதியிலும் அமைதி காத்தார். இப்படியாக அனைத்தையும் பூர்ணமாக நிறைவேற்றி அவர் தம்மை உண்மை உள்ளவர் என்று நிரூபித்ததை பரலோக தந்தை அவருக்கு நிச்சயப்படுத்தின பிறகு நாம் ஐயப்பட முடியாது. ஸோ தேவன் என்ன பண்ணியிருக்கா? ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் செஞ்சது எல்லாமே அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் இனிமேல் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களால் செய்ய முடியுங்கிறத என்ன பண்ணியிருக்காரு? பலப்படுத்தும்படிக்கு அங்கே ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காரு. அதனால தான் என்ன பண்ணியிருக்காரு? அவர் வெளியில் வந்தவுடனே இளைப்பாருங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா சம்பவங்களையும் அவர் எப்படி தான் நடந்திருக்காரு அப்படின்னா ஒரு சாந்த குணத்தை தான் வெளிப்படுத்தியிருக்கிறார், ஒரு அமைதியை தான் வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? எல்லா விதமான நிந்தனைகள்லையும் எல்லா விதமான அவமானங்கள்லையும் அவர் என்ன தான் பண்ணியிருக்காருன்னா அடிக்கப்படுகிற ஒரு ஆடு போல தான் இருந்திருக்காரு இல்லைங்களா? ஸோ அது ஒரு மனத்தாழ்மையும் ஒரு சாந்தத்தையும் தான் அங்கே எல்லோரும் முன்னாடி வெளிப்படுத்தி காமிச்சிருக்கிறார் அப்படிங்கிற கூட நம்ம பார்க்கணும். ஸோ அது இன்ஸ்டண்ட்டாக என்ன நடந்துச்சு, கெஸ்டன்லேருந்து வெளியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கூட நம்ம பார்த்துடலாம். என்ன நடந்துச்சு? யோவான் 18ஆம் அதிகாரம் 10 முதல் 11 வரை உள்ள வசனங்கள். அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். ஸோ இங்கே அடுத்து உடனே நடக்கக்கூடிய விஷயம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? பேதுரு என்ன பண்ணுறாருன்னா மல்குஸ் காதை வெட்டின உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் பட்டயத்தை எடுத்து உரையிலே போடுன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? பிதா கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோன்னு சொல்கிறாரு இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி பாத்திரத்தை எடுத்து போட முடிஞ்சால் எடுத்து போடுங்கன்னு சொன்னவர் என்ன சொல்கிறார்? இப்போ நான் பானம் பண்ணாதிருப்பேனோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அந்தளவுக்கு அங்கே ஒரு பலத்தை என்ன பண்ணியிருக்காரு? அவருடைய ஜெபத்தின் மூலம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். தொடர்ந்து வாசிக்கலாம். அடுத்து இந்த பகுதிக்கான நிறைவு. ஆண்டவரின் சார்பில் இந்த ஒரு பயம் பாவமாக இருக்கவில்லை. இது அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்க முயற்சிக்கிறவர்களாகிய நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற பயமே ஆகும். நமக்கு அருளப்பட்ட விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்களானது மாறாததும் உறுதியானதுமான நிபந்தனைகளின் அடிப்படையிலே உள்ளது என்று உணர தவறாதிருப்போமாக. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இது தம்முடைய வாக்குத்தத்தங்களை பிதா நிறைவேற்றுவதற்குரிய அவரது வல்லமை மற்றும் விருப்பம் குறித்த சந்தேகங்களினால் ஏற்பட்ட பயம் அல்ல. மாறாக பிதாவின் நடவடிக்கைகளை இயக்கும் நீதியான கொள்கைகள் பற்றிய அறிவின் காரணமாகவும் இன்னமாக குமாரன் தமது பலியின் உடன்படிக்கையை நிறைவேற்றும் பட்சத்தில் அதற்கு பலனாக நித்திய ஜீவனையும் மகிமையையும் நீதியாய் நிர்ணயித்திட்ட வளைந்து கொடுக்காத பிரமாணம் பற்றிய அறிவின் காரணமுமான பயமாகும். மற்றும் அதே நேரத்தில் தாம் ஒரு மனுஷனாக இருக்கின்றார் என்பதையும் இருதயமும் சரீரமும் பரிபூர்ணமாய் இருப்பினும் தெய்வீக கிருபையினால் வலிமையூட்டப்படவில்லை எனில் நாம் தவறிடுவார் என்பதையும் அவர் உணரத் தொடங்கின போது பயம் ஏற்பட்டது. என் மாம்சமும் என் இருதயமும் ஆண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார் என்ற ஆண்டவரின் இந்த ஒரு பயத்தையும் அவருக்கு சகாயம் வந்த பிறப்பிடத்தையும் பற்றி சங்கீதக்காரன் கூறினார். சங்கீதம் 73:26.
இது பிள்ளைகள் கொண்டிருக்கும் அச்சமாகும். ஸோ நம்ம ஆண்டவர்கிட்ட ஏற்பட்ட ஒரு பயம், அதுக்கான காரணம் குறித்து நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ இந்த பயம் பாவமா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. ஆண்டவர் சார்பில் இந்த இருந்த ஒரு பயம் பாவமாக இருக்கவில்லை. அப்போ அது பயத்தின் நிமித்தம் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னா, இது நமக்கு ஒரு பாடமாக இருக்குது இல்லைங்களா. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட அடிச்சூடுகளை பின்பற்றி அழைக்கப்பட்ட நமக்கு ஒரு பாடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிபூர்ணராக இருந்தார், பரிபூர்ண இதயம் உடையவராக இருந்தார். அப்படி இருந்தும் கூட அவருக்கு என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தெய்வீக கிருபை தேவைப்பட்டுச்சு இல்லைங்களா. ஸோ இனி வரக்கூடிய அந்த வண்டல் அதாவது அடி வண்டலில் நான் பாத்திரத்தில் நான் பானம் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை? தெய்வீக கிருபை இருந்தால் மட்டும்தான் என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற தெரிஞ்ச உடனே அவருக்கு பயம் வந்ததுனால தான் என்ன பண்ணுறாரு, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் கூட அங்கே தேவனிடத்தில் ஜெபிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பரிபூர்ணமான மனிதனாகி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கே அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் தேவைப்படுது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பலியை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம தனிமையில் நம்ம பிதாவை தேவனோடு நம்ம தொடர்பு கொண்டு நம்முடைய குறைகள் நீங்கும்படிக்கு நம்ம ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறவங்க கூட நம்ம நிதானிக்கலாம் அப்படிங்கிறது கூட நம்ம இந்த பகுதியில் நம்ம பாடமாக நம்ம பார்க்குறோம். ஸோ இது நமக்கு ஏற்பட வேண்டிய ஒரு பயம் அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த தலைப்புகளாக போயிடலாம். அடுத்த தலைப்பு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அவர் குமாரனாக இருந்தும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அவர் குமாரனாக இருந்தார் அப்படிங்கிறத முதலாம் வேலையில் இருக்கும்போது எங்கெங்கெல்லாம் அவர் தேவனை வந்து ஒரு அங்கீகாரமாக கொடுக்குறார். அவர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஒரு சத்தம் உண்டாகுது இல்லைங்களா, இவரின் நேசகுமாரன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து வேறங்க மறுரூப மலையில் இல்லைங்களா, மறுரூப மலையில் கூட ஒரு சத்தம் உண்டாகுது இல்லைங்களா, இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லி கூட அங்கே ஒரு சத்தம் உண்டாகுது. ஸோ இப்படி என்ன பண்ணுறார் தேவன் அவருடைய அந்த மாம்சத்தில் இந்த ஊழிய காலங்களில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தேவன் என்ன பண்ணுறாரு, அவர் தன்னுடைய நேசகுமாரன் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாருன்னா ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்படி அவர் அங்கீகரிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருந்தும் என்ன பண்ணுறாருன்னா அவர் இன்னும் என்ன பண்ணணுமா, பரிபூர்ணம் அடையணுமா இல்லைங்களா. அவர் படைக்கப்படும் போது எப்படி தான் படைக்கப்பட்டாரா, ஒரு பரிபூர்ண மனுஷனாக தான் படைக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இருதயத்திலையும் சிந்தையிலையும் பரிபூர்ண மனுஷனாக இருந்தாலும் தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸோ இன்னும் அவர் என்ன ஆகணுமா, பரிபூர்ணம் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். அதை தான் நம்ம அடுத்தடுத்த தலைப்பில் பார்க்குறோம். அவர் குமாரனாக இருந்தும் என்ன பண்ணணுமா, பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு அப்படின்னா, ஸோ அப்போ அவருக்கு இன்னும் பூரணம் தேவைப்படுது அப்படிங்கிறத அங்கே தேவன் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது எந்த விதத்தில் அப்படின்னா, எந்த வகையில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாடுகள் அடிப்படையில், அவமானங்களை சகிக்கிறது அடிப்படையில், அப்படி நிந்தைகளை சகிக்கிறது அடிப்படையில் தான் அங்கே தேவன் அங்கே பூரணமாக ஆக்க வேண்டியிருக்கு அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. தொடர்ந்து நம்ம வாசிச்சிருவோம் ஒரு பகுதி. அவர் குமாரனாய் இருந்தும் அவர் பட்ட பாடுகளினால் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். யெகோவா தேவனால் அவர் தொடர்ந்து குமாரன் என்று அங்கீகரிக்கப்பட்டது அவருடைய பூரண நிலையை உறுதிப்படுத்துகின்றது. எந்த நேரத்தில் பாவம் செய்திருந்தாலும் அந்த உறவு பறிபோயிருக்கும். இதே கோட்பாட்டின் கீழ் தேவனுடைய புத்திரர்களாக நாம் அங்கீகரிக்கப்படுகிறோம். ஏனெனில் விசுவாசத்தின் மூலம் கிறிஸ்துவின் நீதியானது நமக்கு தரிப்பிக்கப்பட்டுள்ளது. மாம்சத்தில் இருந்த வாழ்நாட்களுக்குள்ளும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி எப்படி தான் இருந்தார்னா தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ அப்படி கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தாலும், தேவனுடைய சித்தத்தை முழுவதும் அறிந்தவராக இருந்தாலும் கூட அவர் இன்னும் பூரணமாக்க வேண்டியது தேவனுக்கு என்ன இருக்குது, சித்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அதை குறித்து வசனம் கூட நம்ம பின்னாடி பார்ப்போம். தொடர்ந்து நம்ம வாசிச்சிடலாம். இப்படியாக பாடுபட்டதின் மூலம் சுயத்தை மிகவும் ஆழமாய் வெறுத்தவராக தேவனுடைய பூர்ண சித்தத்திற்கு கீழ்ப்படிய கற்றுக்கொண்டார். தேவனும் இப்படியாக காணப்படுவதற்கு அனுமதித்தார். ஏனெனில் இப்படி நிரூபிப்பது என்பது அவர் அழைக்கப்பட்ட அந்த உன்னதமான நிலைக்கு பாத்திரவானாக்கும் குணத்தினுடைய அந்த பூரண வளர்ச்சிக்கும் வெளிப்படுத்துதலுக்கும் தேவையா இருந்து, அங்கே தேவன் என்ன சொல்றாரு, இவர் அழைக்கப்பட்ட அந்த உன்னதமான நிலைக்கு என்ன பண்ணணுமா, பாத்திரவானாக்கும்படிக்கு என்ன பண்ணுதாமா இந்த பாடுகள் தேவைப்படுது. அது நிமித்தம் இன்னும் பூரணமாக வேண்டியது தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ எந்த நிலை, அந்த உன்னதமான நிலைமை என்ன நிலை, தெய்வீக சுபாவம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வசனத்துலேயும் வாட்சோம் இல்லைங்களா, மெல்கிதேசேக்கின் முறையின்படி பிரதான ஆசாரியர் என்று நாமம் தரிக்கப்பட்டு அதனால் என்ன பண்ணுறாரு, தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை என்ன பண்ணுறாரு அடைவதற்கு காரணராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அவருடைய சபையாகிய, அதாவது மனவாட்டி வகுப்பாகிய அவங்க என்ன பண்ணணும், அவங்களும் இந்த நிலைமைக்குள்ளே வரணும் அப்படின்னா இவருக்கு இந்த பாடுகள் வழியாக பூரணப்படுத்துவது அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அதனால தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா பாடுபட்டு சுயத்தை மிகவும் ஆழமாக வெறுத்தவராக தேவனுடைய சித்தத்திற்கு என்ன பண்ணுறாராமா
கீழ்ப்படிய கற்றுக்கொண்டார் அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லைங்களா. ஏற்கனவே கீழ்ப்படிந்தவராக இருந்தார்னு சொல்லி வாசிக்கிறோம். 3 வருடங்களில் அவர் என்ன பண்ணுறாராமா, கீழ்ப்படிய கற்றுக்கொண்டார். எதன் நிமித்தம் அப்படின்னா அவர் பட்ட பாடுகள்னாலே அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ இப்போ தேவன் நமக்கும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாடுகளை அனுமதிக்கிறார் அப்படின்னா எதுக்குனால நம்மளுடைய குணலட்சணங்களை வளர்த்துக்கொள்வதற்கு இல்லைங்களா. ஸோ நம்மளுக்கு இந்த கீழ்ப்படிதலில் தேவன் எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம வளரணும் அப்படின்னா நமக்கு என்ன அவசியம் அப்படின்னா இந்த பாடுகள் இல்லைங்களா. நமக்கு இந்த பாடுகள் எப்போ ஆரம்பிச்சிச்சு, நம்மளும் எப்போ இந்த பத்திரத்தில் பானம் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்முடைய ஞானஸ்தானத்தில் இல்லைங்களா. ஸோ அது எப்போ நிறைவடையும் அப்படின்னா நம்முடைய மரணத்தில். ஸோ அப்போ மரணம் வரைக்கும் நம்ம எப்படி தான் இருக்கணும், இந்த பானத்தில் பானம் பண்ணணும். எப்படி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணம் வரையும் அவர் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணக்கூடியவராக கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டவராக இருந்தாரோ நம்மளும் அது போல் நம்ம கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். ஸோ ஒருவேளை இங்கே வாசிச்சோம் இல்லைங்களா, ஒருவேளை சின்ன பாவம் அவர் செஞ்சிருந்தா கூட என்ன ஆயிரும், அந்த ரிலேஷன் கட்டாயிரும் இல்லைங்களா. பிதா குமாரன் அப்படிங்கிற உறவு கட்டாயிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த உறவு எங்கேயாவது கட்டாச்சா? ஆகலையா? சிலுவையில் கட்டாச்சு இல்லைங்களா. ஸோ அந்த சிலுவையில் கட்டாச்சு. அவர் பாவம் செய்ததுனால இல்லை, அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டதுனால அங்கே என்னாச்சுனாங்க சிலுவையில் அந்த உறவு கட்டானதால் தான் அவர் என்ன சொல்கிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அடுத்த தலைப்புக்குள்ளே நம்ம போகலாம். அடுத்த தலைப்பு அப்படின்னா இப்படி ஒரு குமாரனாக இருந்தாலும் கூட அவர் இன்னும் பூரணாக்கப்படுவது வேண்டியது அவசியம் சொல்லி பார்க்குறோம். ஸோ எந்த விதத்தில் பூரணராக்கப்பட வேண்டியது தேவனுக்கு அவசியமாக இருந்தது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அதான் அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னா அவர் எந்த விதத்தில் பூரணராக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. எப்படி நம்ம பூரணம் என்னென்னு பார்த்தோம், இங்கிலீஷில் பர்ஃபெக்ட் இல்லைங்களா. பர்ஃபெக்ட் த்ரூ சஃபரிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதில் எங்கள் சகோதரர் இந்த ரீஃபரன்ஸை சொல்லும்போது 2 விதமான பூரணம் சொல்கிறார். ஸோ ஒன்று என்ன அப்படின்னா மாம்சத்தில் பூரணம், அதாவது சரீரத்தில் பூரணம். இன்னொன்று நம்முடைய குணாதிசயத்தில் பூரணம், கேரக்டரில் பூரணம். ஸோ இந்த 2 விதமான பர்ஃபெக்ட்னஸ் வேணும். ஸோ இதில் ஒன்று என்னென்னு பார்க்குறோம் சரீரத்தில், இன்னொன்று கேரக்டரில். ஸோ சரீரத்தில் பூரணம் வர்றது யாரோட பார்ட்டு, அது நம்ம கையில் இருக்கா? அது நம்ம கையில் இல்லை, தேவன் கையில் இருக்கு இல்லைங்களா. ஏன்னா ஆதாமை படைச்சது அவர் தான். எப்படி படைத்தார், பரிபூர்ணத்தில் படைத்தார். ஆனால் கேரக்டரில் பூரணத்தை காட்ட வேண்டியது யார், நம்ம கை தான். ஸோ நம்ம பார்ட்டு தான் இல்லைங்களா. ஆனால் அதுதான் என்ன பண்ணிட்டார், அவர் தவறிட்டார். ஆதாம் அவருடைய குணலட்சணத்தில் பூரணத்தில் காத்துக்கொள்ளுதல் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா தவறிட்டார். அவர் சோதனைகள் என்ன பண்ணிட்டார், விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படைக்கப்படும் போது இப்படி தான் படைத்தார் அப்படின்னா பூரணத்தில் படைக்கப்பட்டார் இல்லைங்களா. தேவன் அவர் என்ன பண்ணார், அனுப்பினார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ தேவன் அவர் என்ன பண்ணார், பரிபூர்ண சரீரத்தை ஏற்படுத்தி அவரை படைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனாலும் அவருடைய குணலட்சணத்தில் பரிபூர்ணம் யாரோட பார்ட்டு, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாட்டு தான் இல்லைங்களா. தேவன் எதுவும் அங்கே செய்ய போகிறதில்லை இல்லைங்களா. தேவன் வழி நடத்துகிறார், வல்லமையை கொடுக்குறாரு. அதனால் அதை பயன்படுத்தி கொண்டு கடைசி வரைக்கும் அந்த பூரணத்தில் நிலை நிற்கிறது யாரோட பாட்டு அப்படின்னா அவரோட பாட்டு. இப்போ அதே தான் நமக்கு அவருடைய அடிச்சுவடிகளை பின்பற்றி நடக்கிற நமக்கு நம்ம குணலட்சணத்தில் பூரணமாக இருக்கணும் அப்படின்னா அது யாரோட கையில் இருக்குது அப்படின்னா நம்ம கையில் தான் இருக்குது. ஒருவேளை நம்ம சரீரம் அபூர்ணமாக இருந்தாலும் இந்த அபூர்வமான சரீரத்தில் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா இந்த தெய்வீக சிந்தைங்கிற ஒரு கருவை கொடுத்துருக்காரு இல்லைங்களா. ஞானஸ்தானத்தில் அந்த கருவை நம்ம பெற்றுக்கொண்டோம். ஸோ அந்த கருவை பெற்றுக்கொண்ட நம்ம அதில் தொடர்ந்து நிலைச்சு அந்த கரு வளருவதற்கு நம்ம குணலட்சணத்தில் பூர்ணமாக இருக்கிறோமா, அதை காத்துக்கொள்கிறோமா அப்படிங்கிறது யாரோட கையில் தான் இருக்குது அப்படின்னா நம்ம கையில் தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ அவர் குணலட்சணத்தில் பூரணமாக இருக்கணுங்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கடைசி வரைக்கும் என்ன பண்ணுறாரு, அவர் பாடுகளுக்குள்ளாக போகும்படிக்கு என்ன பண்ணுறாரு, தேவன் அனுமதிக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். ஸோ அதை குறித்து நம்ம வாசிச்சிடலாம் அந்த ரீஃபரன்ஸ். குணலட்சணத்தில் பூரணம் மற்றும் சரீரத்தில் பூரணம் ஆகிய இவ்விரண்டும் வேறுபட்ட காரியங்கள் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். சரீரத்தில் பூரணம் என்பது தேவனுடைய வேலையாகும். ஆனால் குணலட்சணத்தில் பூரணமாகுதல் என்பது தெய்வீக வழிநடத்தல் மற்றும் மேற்பார்வையின் கீழ் தெய்வீக பிரமாணத்திற்கு கீழ்ப்படுதலின் மூலமான அறிவுள்ள சிருஷ்டிகளின் வேலையாக இருக்கிறது. ஆதாம் பூரணமான மனுஷனாகவும் குற்றம் இல்லாதவரும் அடிமைப்படாதவரும் அவருடைய ஆதி அழகில் மகிமை உள்ளவராக இருந்தார். ஆனால் அவருடைய குணங்களை வளர்ச்சியடைய பண்ணும் விஷயத்தில் அவர் வெகு சீக்கிரத்தில் தவறிவிட்டார். ஆகவே பரிபூர்ண நிலையை இழந்தார். சோதனையின்றி குணங்கள் முற்றிலும் வளர்ச்சியடைய முடியாது. சோதனையின்றி என்ன பண்ண முடியாதம்மா, குணங்கள் முற்றிலும் வளர்ச்சி அடைய முடியாது அப்படின்னு சொல்லி சோதனைகள் இருந்தால் தான் நம்முடைய குணலட்சணத்தில் வளர முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த சோதனைகள் வாயிலாக நம்ம ஆண்டவர் எப்படி என்ன பண்ணுறாருன்னா மரண பரியந்தம் நிலைத்திருந்து பரிபூர்ணத்தை பெற்றுக்கொள்வது தேவனுடைய சித்தமாக இருந்ததோ அதுபோல் நம்மளும் இந்த சோதனைகளை நிலைத்திருந்து நம்ம வளர்ச்சி அடைகிறது என்பது தேவனுடைய சித்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா.
ஸோ ஆதாம் பூரண மனுஷனாக இருந்தும் குற்றமில்லாதவராக இருந்தும் அடிமைப்படாதவராக இருந்தும் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவருடைய அந்த பரிபூர்ணத்தில் என்ன பண்ணுறார், குணநட்சத்திரத்தில் கடைபிடிக்க தவறிட்டார். ஆனால் நம்ம அது மாதிரி என்ன பண்ணிடக்கூடாதுங்கிறத ஒரு எச்சரிப்பாக கூட நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே 2 விதமான பூரணம் பார்க்குறோம். ஒன்று சரீரத்தில் பூரணம், அது ஆண்டவர் பார்ட்டு, தேவனுடைய பார்ட்டு. அது இப்போ நம்ம கையில் இல்லை. நமக்கு கையில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம குணலட்சணத்தில் பூரணமாக இருக்கிறது, அது நம்மளோட பார்ட்டாக இருக்குது. அதில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம தேவனுக்கு கீழ்ப்படுகிறவராக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உதாரணமாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்குறோம் இல்லைங்களா. குமாரனாக இருந்தும் அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா பட்ட பாடுகள்னால கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அப்படின்னா நம்மளும் நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிதல் மூலமாக நம்ம பாடுகள் மூலமாக நம்முடைய குணலட்சணத்தில் வளர்ச்சி அடைய முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு சோதனைங்கிறது மிக அவசியமாகதாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அதை இங்கே சகோதரர் சொல்லும்போது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லும்போது ஒரு செடியை சொல்கிறார். ஒரு செடி வளரணும் அப்படின்னா என்னென்ன தேவைப்படும்? தண்ணி, நல்ல மண், ஓகே, நல்ல நிலம், வேறு எல்லோரும் முதல்ல சொன்னது வெளிச்சம் இல்லைங்களா, சூரிய வெளிச்சம் வேணும். அப்புறம் எல்லாருமே சொன்னது தண்ணீர் வேணும் இல்லைங்களா. ஸோ அப்புறம் அந்த செடி விதையாக போட்டு அந்த செடி முளைச்சிருச்சு அப்படின்னா அது இன்னும் நல்லா வளரணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? உரம் போட்டால் என்ன வளரும்? வேர். ஏன்னா நம்ம பூமியில் கூட பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ வேர் இருந்தால் தான் அந்த செடி என்ன பண்ணணும், நல்லா வளர முடியும். இல்லைன்னா என்ன காஞ்சிடும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்து செடியாக வளர்ந்து வேர் பிடிச்சி நல்லா செடியாக வளர்ந்துட்டு பெருசான பிறகு என்ன தான் எதிர்பார்க்கும்? கனி வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கனி வரணும்னா நம்ம ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா, நம்ம பூமியில் கூட திராட்சை செடி பூமியை சொல்லும்போது சொல்லுவார் இல்லைங்களா. அது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரூனிங், கிள்ளி விடுதல் அப்படின்னு சொல்லி கூட சொல்லப்படுதுன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. ஒரு செடி இப்படி வளரணும் அப்படின்னா வெளிச்சம் வேணும், தண்ணீர் வேணும், வேர் வேணும். அதுக்கப்புறம் அது கனி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு கிள்ளி விடுதல் அதுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அது அப்படியே இங்கே பொருளாக சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா வெளிச்சத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆண்டவருக்குள்ளாக நம்ம வளரணும், கனி கொடுக்கலாக வளரணும் அப்படின்னா முதலாவது நம்ம அன்பின் பிரகாசம் நமக்கு தேவைப்படுது. அவருடைய கிருபை அடுத்து நமக்கு தேவைப்படுது. எங்களுக்கு தண்ணீர் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா தேவனுடைய கிருபை நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அடுத்து நம்ம வேர் விடணும் அப்படின்னா அவரை பற்றின அறிவு நமக்கு வேணும். அவருடைய குணாதிசயங்கள் என்னங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கொள்ளணும். அதன்படி நம்ம நடக்கிறதுக்கு அவரை பற்றின அறிவு முதல்ல நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படி இருந்தால் தான் நம்ம வேர் கொண்டவர்களாக இருக்க முடியும்னு கூட நம்ம பார்க்கணும். அடுத்து கிள்ளி விடுதல்னா என்னவாக இருக்கும் நமக்கு தெரியும், சோதனை இல்லைங்களா. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் இல்லைங்களா. வாசன வசனம் கூட யாக்கோபு 1:12. யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனை சகிக்கிற மனுஷன் என்ன பார்க்குறோம், பாக்கியவான் இல்லைங்களா. எப்படி அந்த செடி கனி கொடுக்கணும் அப்படின்னா கிள்ளி விடுதல் அவசியமோ அதுபோல் நம்ம கனி கொடுக்குறவர்களாக மாறணும் அப்படின்னா நமக்கு எது அவசியம் அப்படின்னா சோதனையை சகித்தல் அவசியம். அந்த சோதனையை சகித்தல் மூலமாக நம்ம குணலட்சணத்தில் பூரணம் அடைவது அவசியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி நம்ம பூரணம் அடைந்து உத்தமனாக விளங்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவார், நமக்கு தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற இந்த ஜீவ கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. இன்னொரு வசனம் கூட வாசிச்சோம்னா யோவான் 15:2. யோவான் 15:2 என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இந்த உபத்திரவங்கள் பாடுகள் இதெல்லாம் நமக்கு அவசியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எதுக்கு அப்படின்னா நம்ம குணலட்சணத்தில் பூரணராகணும். ஸோ இது முதல்ல யார் அடைஞ்சார் அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய உபத்திரவங்கள் பாடுகள் வழியாக பூரணராக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. மாம்சத்தில் பூரணராக இருந்தாலும் குணலட்சணத்தில் அவருடைய பாடுகளை மூலமாக கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு அவர் பூரணராக்கப்பட்டார். அதுபோல் இந்த சுவிசேஷ யுகத்தில் நம்ம அன்பான சீஷர்களாக அழைக்கப்பட்டிருக்க நம்மளும் அப்படிப்பட்ட பாடுகள் அவமானங்கள் துக்கங்கள் வழியாக தான் நம்ம அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். நம்முடைய ஆண்டவருடைய குணத்தின் விஷயத்தில், அதாவது அதன் ஆரம்ப பருவத்தில் பூர்ணமாக காணப்பட்ட விலையேற பெற்ற இந்த குணமானது இறுதியில் அது முழுமை அடைந்ததில் பூரணப்படுத்தப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டதற்கு முன்பு வரையிலும் கூட அதற்கு வைக்கப்பட்டதான சகல விதமான சோதனைகளின் வழியாக அதன் பூர்ண நிலையை தக்க வைத்துக் கொண்டது. இது நம்முடைய பாடத்தின் இறுதி தலைப்புக்கு வழி நடத்துகிறது.
நம்ம ஆண்டவருடைய குணத்தினுடைய விஷயத்தில் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பூரணப்படுத்தப்பட்டு அப்புறம் என்ன உறுதிப்படுத்தப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டாலும் கூட கடைசி வரைக்கும் என்ன தான் தேவைப்படுது அப்படின்னா அந்த சோதனை தேவைப்படுது. சகல விதமான சோதனையின் வழியாக தான் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பூரண நிலையை தக்க வைத்து கொண்டு அநேகர் இந்த அவரை போல் அந்த பரிசை பெறுவதற்கு அவர் காரணராக மாறினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுதான் நம்ம பாடத்தினுடைய இறுதி தலைப்புன்னு பார்க்குறோம் இல்லைங்களா. இறுதி தலைப்பு நமக்கு தெரியும், யாருக்கு நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகிறார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. வசனங்கள் வாசிச்சிடலாம். எபிரேயர் 5:9 முதல் 10. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனங்கள். தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். ஸோ அவர் முதல்ல என்ன பண்ணியிருக்காரு, பூரணமாக இருக்கிறார் இல்லைங்களா. இந்த வசனத்தில் நம்முடைய நோக்கம் எந்த அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த பாட்டில் தான் சொல்லுகிறாருன்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. தாம் பூரணரான பின்பு என்ன பண்ணுறாரு, தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடையும்படிக்கு அவர் காரணராகிறார் அப்படின்னு சொல்லி. ஸோ முதலாவது அவர் பூரணராகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எந்த வகையில் எந்த விதத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாடுகள், உபத்திரவங்கள், அவமானங்கள், நிந்தைகளின் வழியாக அவர் குணலட்சணத்தில் பூரணமாகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி பூரணரான பின்பு அவரை பின்பற்றுகிற யாவருக்கும் ரட்சிப்பு அடைவதற்கு அவர் என்ன பண்ணுறாரு, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியர் என்று நாமம் தெரிவிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அவர் முதலாம் வருகையில் பாடுகள் அனுபவிக்கும் போது அவர் தனிமையாக இருந்தார். ஆனால் இப்போ நம்ம பாடுகள் அனுபவிக்கும் போது நம்ம தனிமையில் விடப்படுறோம்னா இல்லைங்களா. ஸோ நமக்கு உதவி செய்ய நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். வாசிச்சலாம். எபிரேயர் 2:18. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஸோ நம்மை போல் அவர் மாம்சத்திலையும் ரத்தத்தையும் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சோதிக்கப்பட்டு பாடுபட்டதாக இருக்கிறதுனால நமக்கும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். வாசிச்சலாம். எபிரேயர் 2. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனங்கள். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிடம் சற்று சிறியவர் ஆக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. தேவனுடைய கிருபையினால அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மரணத்தை ருசி பார்த்துருக்கிறார். யாருக்காக அப்படின்னா நம்முடைய ஒவ்வொருவருக்காக இல்லைங்களா. ஸோ நமக்காக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா மரணத்தை ருசி பார்த்துருக்கிறார். தேவனிடத்தில் செல்லப்பிள்ளையாக இருந்த அவர் முதலாம் வருகையில் மாம்சத்தில் வந்து பாடுகள் உபத்திரம் வழியாக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பூரணங்களை கடைபிடித்து என்ன பண்ணியிருக்காருன்னா மகிமையில் சென்றடைந்திருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டதை நாம் காண்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படி காரணராக இருக்கக்கூடியவரை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பூரணப்படுத்துவது இல்லைங்களா. எதனால் அப்படின்னா உபத்திரவங்களால பூரணப்படுத்துவது பிதாவுக்கு ஏற்றதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. தம்மாலேயும் தமக்காகவும் சகலத்தையும் உண்டாக்கினவர் என்ன பண்ணுறாரு, நம்மெல்லாம் அவர் மகிமையில் போகிறதுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உபத்திரவங்களால் பூரணப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ நம்ம பூரணப்படணும் அப்படின்னா நமக்கு உபத்திரவங்கள் பாடுகள் முக்கியமாக இருக்குது. ஸோ அதில் நம்ம எப்படி இருக்கோம், தேவனிடத்தில் மன்றாடுகளாக இருக்கிறோமா அல்லது சோர்ந்து போகிறவங்களா இருக்குமாங்கிறத நம்ம நிதானிக்கலாம். தொடர்ந்து வாட்சிக்கலாம். 15-16 15 மற்றும் 16ஆம் வசனங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். ஸோ நம்முடைய பலவீனங்களை குறித்து நமக்கு என்ன பண்ணுறது, நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் இல்லைங்களா. நம்ம அபூர்ணமான இந்த மனுஷ சரீரத்தில் தான் என்ன பெற்றிருக்கோம் அப்படின்னா புது சிருஷ்டிங்கிற கருவை பெற்றிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் இல்லையா. சீஷர்களை கூட அப்படி தான் சொல்கிறார். வெளியில் வந்த பிறகு என்ன சொல்கிறாரு, ஆவியோ உற்சாகம் உள்ளது மாம்சமோ பலவீனமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னு பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ நம்முடைய பலவீனங்கள் குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை பொழுது என்ன பண்ணியிருக்கார், அவர் சோதிக்கப்பட்டாலும் கூட பாவம் இல்லாததாக இருக்கிற பிரதான ஆசிரியர் தான் நமக்கு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் நம்ம என்ன பண்ணணுமாமா, ஏற்ற சமயத்தில் நம்ம சகாயம் செய்யும் கிருபை அடைவதற்கு நம்ம எங்கே போகணுமா,
கிருபாசன தண்டைக்கு என்ன போகணுமா, தைரியமாக போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. நமக்கு கிருபை செய்ய தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்கிற நீதியை நமக்கு சால்வியாக கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதன் மூலமாக நம்ம இந்த தேவனிடத்தில் தொடர்பு கொண்டு நம்ம அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நம்ம தைரியங்களாக ஒரு இடத்துல கிருபாசனத்தின் நிலையில் சேர வேண்டியவர்களாக இருக்கிறோங்கிறது பார்க்கணும். தொடர்ந்து வாசிச்சிருவோம். அவர் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவருமாக இருந்த போதிலும் நம்முடைய துயரத்திற்கும் துக்கத்திற்கும் பழக்கப்பட்டவராய் இருந்தார். கசப்பான அனுபவங்கள் மூலம் அவர் நமக்கு பின்வருமாறு பரிந்து பேசுபவர் ஆகத்தக்கதாக நம்முடைய பிரதான ஆசாரியர் என பூரணப்படுத்தப்பட்டார். அதாவது நம்முடைய ரட்சிப்பை சட்டபூர்வமாக சாத்தியமாக்குவதற்கு தேவன் அங்கீகரிக்கக்கூடிய பலியை அவர் செலுத்துவதன் மூலமும், இரண்டாவது மகிமையான சபையாக கரைத்திரை அற்றவர்களாக குற்றமற்றவர்களாக தேவனுக்கு முன் நம்மை நிறுத்தும் வரையில் நம்மை சுத்திகரித்து துப்புரமாக்கி தூய்மைப்படுத்துவதன் மூலமும் அவர் நமக்கு பரிந்து பேசுவதாகத்தக்கதாக நம்முடைய பிரதான ஆசாரியர் என பூரணப்படுத்தப்பட்டார். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஒவ்வொருத்தரவங்கள் பாடுகள் வழியாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பரிந்து பேசத்தக்கதாக என்ன பண்ணியிருக்காருன்னா பிரதான ஆசாரியராக உயர்த்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அந்த பரிந்து பேசுதல் அப்படிங்கிற நிலைமைக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காரு, அவரை உயர்த்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ரெண்டு அடிப்படையில் பார்க்குறோம். ஒன்று அப்படின்னா நம்முடைய ரட்சிப்பை சட்டப்பூர்வமாக சாத்தியமாக்குவதற்கு தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு அங்கீகரிக்கக்கூடிய வழியை நம்ம ஆண்டவர் செலுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அடுத்து மகிமையான சபையாக நம்ம கரைதிரை அற்றவர்களாக என்ன பண்ணணும் அப்படின்னா குற்றமற்றவர்களாக தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படிக்கு தேவன் என்ன பண்ணுறாரு, நம்ம சுத்திகரிக்கும்படிக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு பரிந்து பேசுவதாக பிரதான ஆசிரியராக வச்சிருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. தொடர்ந்து நம்ம இறுதி பகுதியை வாசிச்சிடலாம். அவர் மூர்க்கமான சோதனைகளால் தாக்கப்பட்ட போதிலும் அவர் பூரணத்தினின்று கொஞ்சமும் விலகிடவில்லை. அவருடைய குணத்தின் ஒவ்வொரு காட்சியும் மற்றும் சாட்சியும் முழுமையான நம்பிக்கையை நமக்குள் தூண்டுகின்றபடியால் அவருக்கு கீழ்ப்படிவது என்பது ஒவ்வொரு அடியெடுத்து வைத்தலிலும் பூரணத்துக்கு நேரான நம்முடைய முன்னேறுதலை குறிக்கின்றதாய் இருக்கும். இப்படி பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவர் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணனாய் இருக்கின்றார். பாவம் இல்லாதவரும் எந்த குறைபாடுகள் இல்லாதவரும் பலவீனங்களை உணரக்கூடியவரும் தம்முடைய பூரணத்தில் மகிமையானவரும் தாம் பெற்ற பொறுப்புகளில் மகிமையானவராகவும் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட பிரதான ஆசாரியருக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. நம்ம ஆண்டவர் தம்முடைய முதலாம் வருகையில் எப்படிப்பட்ட சோதனைக்குள்ளாக போனார் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. இந்த கெத்செமனேக்கு பிறகு எப்படிப்பட்ட பாடுகளெல்லாம் அவர் சகிச்சார் கூட நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட அந்த மூர்க்கமான சோதனைகளால் அவர் தாக்கப்பட்டாலும் கூட அவர் எங்கேருந்து விலகலை அப்படின்னா தம்முடைய பூரணத்திலிருந்து கொஞ்சமும் விலகலை. தம்முடைய குணலட்சணத்தை அவர் பூரணமாக காத்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ தேவனுடைய பலத்தினால தேவனுடைய கிருபையினால் என்ன பண்ணியிருக்காரு, அவர் பூரணத்தை கொஞ்சமும் கைவிடவில்லை விலகிடவில்லைன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அவருடைய குணத்தினுடைய ஒவ்வொரு காட்சியும் நமக்கு சாட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது நம்மளுக்கு என்னன்னா ஒரு தூண்டுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளும் நம்முடைய பாடுகள் உபத்திரவங்கள் வழியாக நம்மளுடைய குணலட்சணத்தை பூரணப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அப்படிப்பட்ட அந்த பிரதான ஆசிரியருக்காக நம்ம என்ன பண்ணணுமாமா, தேவனிடத்தில் நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம்னு கூட நம்ம பார்க்குறோம். ஸோ பிரதான ஆசிரியருக்காக நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்துவதாக மாத்திரம் இல்லாமல் அவருடைய அடிச்சுவர்களை பின்பற்றி நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோங்கிறது கூட நம்ம பார்க்குறோம். அப்படி இந்த தேவனுடைய அடிச்சுவர்களை பின்பற்றி நடக்க தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்களுடைய தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளிலும் கூட உபத்திரவங்களினாலே பூரணப்படுதல் என்ற தலைப்பின் கீழாக 4 பாயிண்ட்டுகளை பார்த்தோம். எதற்காக பயந்தார், அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படைந்தார், எந்த விதத்தினால் பூரணமாக்கப்பட்டார் என்ற தலைப்பின் கீழாக நாம் பார்த்தோம். யாருக்கு ரட்சிப்பை தருவதற்காக பயந்தார் என்ற தலைப்பின் கீழாக